மொத்தமாக 200 கிலோ கறி போட்டு கலரி கறி செய்ய போகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் காயல்பட்டினத்தில் இருக்கிற எங்கள் மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். சண்டே கல்யாணத்துக்கு வெள்ளிக்கிழமை நைட்டே வந்தாச்சு. இங்கே வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அவங்களோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் எல்லாமே சீட் கொண்டு போயிட்டுருக்காங்க. வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது என்னடா தேன் மிட்டாய் இருக்கு? வெங்காய பனியுமா? எல்லாமே பயங்கர பேக்கிங்காக இருக்கே. இது என்னது? எனக்கே தெரியாது. என்னென்னமெல்லாம் இது எதுக்கு இந்த குட்டி குட்டி பாக்ஸை முத்தாசி? அல்வா உள்ளக்கா. காயல்பட்டினத்தோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க எல்லாரும். மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சீர் கொடுத்துட்டு வந்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு ரிட்டன் கிஃப்டாக இந்த திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து குட்டியான சீர் தான். இதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பெரிய சீர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை நைட்டு சீர் கொடுக்குற ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமையில் சம்பா ரவை கிச்சடி பண்ணியிருக்காங்க. இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நைட்டு சாப்பாடுக்கு நாங்கள் வீட்டிலேயே புரோட்டா போட போகிறோம். எப்படி போடுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஜாயிரா எத்தனை கிலோ மாவு? 30 கிலோ மாவு. 30 கிலோ மாவு போட்டு புரோட்டா போட போகிறோம். முன்னேறி இதில் அப்படியே வச்சிடலாம். இது ஜீனியா? தெரிய மாட்டோம்ல. தெரிய மாட்டவா? சீனி என்ன டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கான்? போடுறா அப்படியே. அளவா? சரி. 1 கிலோ மாவுக்கு. ஓ, 1 கிலோ மாவுக்கு இவ்வளோதான் சீனியா? இத்திட்டிக்கோன்னு தானா? நெக்ஸ்ட்டு சோடா மாவு, அதையும் 1 கிலோ மாவுக்கு இவ்வளோண்டு 10 கிலோ மாவுக்கு கணக்கு பண்ணி போட்டுட்ருக்காங்க. முட்டை வேணான்ட்டாரு. இப்போ போட்டுட்ருக்கிறது உப்பு. சோடா மாவு, உப்பு, ஜீனி 3ஐயும் போட்டாச்சு. தண்ணி ஊற்றி இப்போ நல்லா பிசைச்சிடுவாங்க. அவ்வளோதான். வீட்டில் நம்ம பரோட்டா போடும்போது எண்ணெய், முட்டை எல்லாமே ஊற்றுவோம். ஆனால் இவங்க எதுவுமே போடுறதில்ல. ஹோட்டல் ஸ்டைலு. இவர் வந்து மாஸ்டரு, அதனால் ஹோட்டல் ஸ்டைல்லே போட்டுட்ருக்காரு. இந்த டேபிள்ல தான் புரோட்டாவே போட போறோம். என்னப்பா கண்டுபிடிச்சேமா? பின்னாடி கொஞ்சம் லூசா. சரிப்பா, நல்லதுப்பா. அப்பா பாருங்க பிடிச்சிருக்காங்க. யாரு பேசுறத பார்க்கல யாருன்னு. கல்யாண வீட்டுக்கு இப்போ நாங்கள் புரோட்டா போட போகிறோம். 10 கிலோ மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு 10 கிலோ இப்போ பிசைஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் எதுக்கு வந்தோம்னா சாப்பிட வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போகிறோம். பாருங்க, என் தம்பிக்கு வந்து இங்கே ரொமான்ஸ் வர நடந்துட்டு இருக்க பாவத்தை. சுத்தமான ஈரத்துணி எடுத்து மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சாச்சு. இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணுமா. ஸோ அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணுறாங்கன்னு வாங்க போய் பார்ப்போம். இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, மாங்காய் வந்து நல்லா தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்ருக்காங்க.
இது எதுக்காக அப்படின்னா காயல்பட்டினத்தோட ஸ்பெஷல் டிஷ்ஷு பருப்பு கலரி கறிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா பருப்பை நாளே ரெடி பண்ணி வச்சுருவாங்களாம், கறியும் ரைஸும் மட்டும்தான் நாளைக்கு காலையில் பண்ணுவாங்களாம். இப்போ மதியம் 2 மணி லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஆனால் அதுக்குள்ளேயே இவங்க நாளைக்கு சாப்பிட போகிற பருப்புக்கு இப்போயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நைட் சாப்பாடுக்கு இடியப்பம், ஜவ்வரிசி பாயாசம், அதுக்கப்புறம் பரோட்டா, சிக்கன் கலரி கறி ரெடி பண்ணுறாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி பாயசம் காய்ச்சறதுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி ஊற்றி அவ்வளோதானே. தண்ணி நல்லா சுட்டதுக்கப்புறம் ஊற வச்சு ஜவ்வரிசி எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஜவ்வரிசி வந்துட்டுருக்கிற கேப்பில் இந்த ஒரு மூடை கத்திரிக்காயும் பருப்புக்கான் அதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊற்றுவோம். டைட்டிக்கலாம் நல்லா ஏற்றிக்கலாம். எப்போ அது புரிஞ்சிக்கலாம். புரியுங்க புரியுங்க. தூக்குங்க 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 பெரிய தூக்குங்க. புரியுங்க இது கொஞ்சம் இந்த உப்பு போட்டுங்களா. ஜவ்வரிசி ஊற்றி என்னண்ணே போடுங்க. கல்வாய் தலைப்பாதி இல்லையா இன்னொரு கொஞ்சம் வரும் வரும். ஆமா அப்படிதான் வேற வரும். குழப்பம் எடுக்கணுமா? இப்போ போடுறது வந்து சீனி ரொம்ப அதிகமாக போடலை, கம்மியாக தான் போடுறாங்க. தேங்காய் பால், மில்க் மெய்டு, அந்த மில்க் க்ரீமு அதோட டேஸ்ட்டு தான் இந்த பாயசத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ தலைப்பால் ஊற்றுறாங்க. புதுசாக எங்கே தான் தெரியும். ஃபுல் க்ரீம் மில்க் 3 பாக்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்ச முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் போட்டாங்க. பாதாம் வந்து தோல்லாம் சீச்சிட்டு பொடியாக கட் பண்ணி கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ போட போகிறாங்க.
பாலி வந்து அவர் வரணும். நைட் சாப்பாட்டுக்கு இடியப்பத்துக்கு தேவையான ஜவர்சி பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நாளைக்கே தரேன் கொடுக்குறேன். போட்டோம் அங்கே போட்டோம் போட்டோம் போட்டோம். நைட்டு வந்து பொரோட்டா போடுறதுக்கு தேவையான மாவை தம்பி உருண்டை போட்டு வச்சுட்ருக்காரு. நாங்கள் எல்லோரும் வெளியில் பந்தல் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். இது என்ன அப்படின்னா, நேற்று நாங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போன மாதிரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்றைக்கி பொண்ணு வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ அது எல்லாமே வெளியே பந்தல் போட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எல்லாம் ரெடியாகி போயிட்டுருக்கோம். இந்த கேப்பில் வந்து இவங்க பாசி பருப்பு நல்லா வறுத்துட்ருக்காங்க. இது எதுக்காகனா பருப்பு வேக வைக்கிறதுக்கு, அதாவது அந்த கலரி சாப்பாடோட வைக்கிறது பருப்புக்கு. மாப்பிள்ளை வீட்டோட பந்தல் அழைப்பு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு பொரோட்டா போட ஆரம்பிச்சாச்சு. தக்காளி பல்லாரி அந்த பாசி பருப்பு வறுத்தீங்க அது அங்கே போடும். இதெல்லாம் இனிமேல் அதை வடிச்சிட்டு இதில் போட்டு அடித்து அதில் சேர்த்து மொத்தமாக போட்டு பருப்பாக்கும். மாங்காய் தக்காளி பல்லாரி பச்சை மிளகாய் தனி கத்தரிக்காய். இவங்க பண்ணுற சமையல் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான சமையல்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு செய்கிறது தான் போல். இந்த சைடு பருப்பு வெந்துட்டுருக்கு. ஒன்றில் கத்தரிக்காய், ஒன்றில் வெங்காயம், தக்காளி, மாங்காய் எல்லாம் போட்டு வேக வச்சிட்ருக்காங்க. இந்த கத்திரிக்காய் மையா வேக வைக்கிறீங்களாண்ணே? ஒரு வேக்காட்டில் அதனால தங்கி எடுத்துடும். அப்ப எல்லாம் வறுத்ததா இது? ஏத்தா வறுத்த பருப்பா இது? பருப்பை வறுத்து ஊற வச்சிருக்காங்க. ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா இருத்திட்டு இருக்காங்க. இப்போ அக்கா வாங்க கூட கொடுக்குது. எவ்வளோ வெக்க அடிக்குது பார்த்தியா? புகு 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 புகு. பார்த்து இப்போவே ரெடி பண்ணிடுவீங்களா? அதான். ஆனால் இதான் லேட் ஆகுது. அதெல்லாம் டக்குன்னு ஆயிரும் அந்த கறி. மூடி போட
பருப்பையும் தனியாக அடிச்சிட்டாங்க, வேக வச்ச காய்கறியையும் தனியாக இப்போ அடிச்சிட்ருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா வெங்காயம், தக்காளி, மாங்காய், கத்திரிக்காய் இது போட்டதோட மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரகம், சோம்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள் இந்த 4 ஸ்பைசஸும் போட்டு தான் அந்த காய்கறி எல்லாத்தையும் வேக வச்சு இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக அடிச்சிட்டாங்க. இப்போ அடித்து வச்ச காய்கறி மசாலா மிக்சர் எல்லாத்தையும் இந்த பருப்போடு சேர்த்து ஊற்ற போகிறாங்க. இதோட இந்த ப்ராசஸ் முடிய போகிறதில்ல, இதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. தேங்காய் பாலா இது? தலைப்பால். பருப்புக்கு தேங்காய் பால்லாம் ஊற்றுவீங்களா? அபி வண்டி சாவி கிடச்சிச்சா? வண்டி சாவி கிடச்சிச்சா? சரி சரி. இப்போ வந்து பருப்பில் தலைப்பால் ஊற்றிட்டுருக்காங்க. அடுப்பெல்லாம் அமர்த்திட்டாங்க அப்படின்னு பார்த்தா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி திரும்ப அடுப்பை பற்ற வச்சு நல்லா வத்த விட போகிறாங்களாம். மாவு நாளைக்கா காலையிலக்கா? ஓகே, இப்போ இடியப்பம், பரோட்டா, சிக்கன் கலரி கறி, ஜவ்வரிசி பாயசம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சிக்கன் கலரியிலேருந்து எண்ணெயெல்லாம் தனியாக எடுத்துகிட்ருக்காங்கல்ல, இதெல்லாம் ஒவ்வொரு பவுல்லையும் கறி வச்சு லைட்டாக அந்த எண்ணெயை ஊற்றி தான் வைக்கிறாங்க. சரி வாங்க போய் சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பரோட்டாவை பார்க்கும்போதே தெரியும், தம்பி போட்ட பரோட்டா சூப்பர் சாஃப்டாக செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த சிக்கன் கலரியோட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இடியப்பத்தோட இந்த தேங்காய் பால் ஜவ்வரிசி பாயசம். தேங்காய் பாலோட ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நைட்டு 1:30 மணி ஆகுது. 1:30 மணிக்கு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? நல்லா தளண்டு ஊற வச்சு எலுமிச்சம்பழ ஊறுகாயை மிக்சியில் போட்டு அடிச்சுட்ருக்காங்க. இதை வந்து நாளைக்கு காலையில் பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்களாம். இது மாசித்தூள், அதுக்கப்புறம் தாளிப்பான், இது 3ஐயும் நாளைக்கு பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அங்கே பருப்பு நல்லா வற்றி ஆற வச்சுட்டாங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்களாம். இந்த ப்ரிப்ரேஷன் வேலை எல்லாமே முடிக்கிறதுக்கு மணி 2 ஆயிடுச்சு. சரி வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு போய் படுத்தாச்சு. விடிய காலையில் 5 மணிக்கு கறி வெட்டுற சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்தா ஆடை அறுத்து உரித்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கறி வெட்டிகிட்டு இருக்காங்கன்னு. இன்னும் அங்கே ஆடு உரிச்சிட்ருக்காங்க. மொத்தமாக 200 கிலோ கறி போட்டு கலரி கறி செய்ய போகிறாங்க. கலரி கறி செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டான முந்திரி பருப்பையும் நேற்றே அரைச்சி வச்ச பாதாம் தூளையும் ஒன்றா போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்ருக்காங்க. நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே சமையல் மாஸ்டரை கூப்பிட்டு
அங்கே பாருங்கள், அங்கே கலரி கறிக்கு மசாலா வச்சுட்ருக்காங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லவும் குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா அங்கே பாதி மசாலா வச்சுட்டாங்க. இதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, அதோட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள் 4 இப்போ பிளேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளோட மாஸ்டர் அப்புறமா எல்லாத்தையும் அளவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கரண்ட் வந்துட்டு நம்ம அந்த லைட் எரியுது. இதில் வந்து இன்னும் 5 தூள் ஐட்டம் இருக்குது. இன்னும் 3 தூள் இருக்குது. சரி மல்லித்தூள், சோம்புத்தூள். நீ தூங்கி முடிச்சாலும் லேட்டு. அப்போ போட்டிங்க எல்லாம்? அவன் எல்லாம் போட்டேன். ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டேன். சோம்புத்தூள் எல்லாம் போட்டேன். தனித்தனி சட்டியாக தான் ஆக்குவாங்களா மாமா? 40, 45. வெறுஞ்சோறு 3 தான். எங்க அது யாருக்கு தெரியல. இது என்னது? இதில் வந்து உங்களுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, தயிர், கருவாப்பட்டை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு. ஆமாம், எல்லா மசாலாவும் அரைச்சி வச்சுட்டாங்க. அதே தான். ஓ, 4 சட்டின்றனால 4 கறிக்கு. வாழைக்காய் தனியாக இருக்கு. வாழைக்காய் கறியில் போடுவீங்களோ? இந்த காயில் பண்ணுறதுக்கு இந்த வாழைக்காய் கறி போடுற காரணம்னா கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்படுத்தும். காரணம்னா நெய், தேங்காய் எண்ணெய், முந்திரி, பாதம்லாம் போடுறதுனால இந்த வாழைக்காய் போட்டு அதில் உள்ள சத்தை குறைச்சிடும். அந்த கொலஸ்ட்ராலோட பவரை குறைச்சிரும். அதனால வாழைக்காய் போடுறோம் கறியில். 4 சட்டியில் ஆக்குறதுனால தனித்தனியாக எடுத்து மசாலா வச்சுட்டாங்க. ரசம் வச்சாச்சு. அந்த 2 சட்டியில் என்ன இருக்குது? அது கறி ஏற்றி வச்சிருக்கு. நெய்யும் தேங்காய் மட்டும் போட்டு வச்சுருக்கீங்க. எப்படின்னா இப்போ 45 கிலோ அரிசி போடுற பாருங்களேன். 4 கிலோ நெய், 3 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஒரு சட்டிக்கு 45 கிலோ அரிசிக்கு. அதுதான் மெயின். ஆமாம். கருவேப்பிலையும் வெங்காயம். ஓகே. சரி. கறி, வெங்காயம், தக்காளி, சோம்புத்தூள், சீரகத்தூள். தக்காளிலாம் கிடையாது. தக்காளியே இல்லை, தயிர் தான். தயிர், பல்லாரியும் மொத்தத்தில் உங்களுக்கு 45 கிலோவுக்கு என்ன போடுறாங்க? ஒரு 1/2 கிலோ பல்லாரி. ஆமாம், வெங்காயம் ஒரு தட்டில் தான் இப்படிக்கான்னு போடுறாங்க. 200 கிலோ கறிக்கு 1/2 கிலோ பல்லாரி. 45 கிலோவுக்கே 1/2 கிலோ பல்லாரியா? தாலி பண்ணி இப்போ வந்து அல்றாங்கல்ல, வெங்காயம், கருவேப்பிலை, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த தாளிப்புலேருந்து ஒரு 1.5 கரண்டி எடுத்துடுறாங்க. எடுத்து வச்ச இந்த தாளிப்பு வந்து அந்த கலரி பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்களாம். 4 சட்டி கறி ஆக்குறாங்கல்ல, அந்த 4 சட்டி தாளிப்பில் இருந்துமே ஒரு 1.5 கரண்டி எடுத்து வச்சு அந்த பருப்புக்கு போடுவாங்களாம். தண்ணி எத்தனை வச்சா? 3 அதில் ஏக்கரை 1 ஊற்றலாம். மூடி போடுங்க, மூடி போட்டு அவ்வளோதான் வேலையே. இவ்வளோதான். 45 கிலோவுக்கு ஒரு 1/2 கிலோ வெங்காயம். அதில் அந்த மசாலா மட்டும் சொல்லுங்களேன், என்னென்ன மசாலான்னு. இது வந்து உங்களுக்கு 45 கிலோவுக்கு மல்லித்தூள் 50 கிராம், ஜீரகத்தூள் 50 கிராம், பெருஞ்சீரகத்தூள் 50 கிராம்,
வத்தத்தூள் வந்து உங்களுக்கு வந்து 45 கிலோவுக்கு ஒரு 400 வத்தத்தூள், அவ்வளோது. 300 கிராம் வத்தத்தூள். முந்திரி பாதாமாக அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. முந்திரி வந்து 1 கிலோ, பாதாமாக அரைக்கும். இல்லை, ஒரு 200 கிலோ சட்டிக்கே 1 கிலோ. 45 கிலோ. சாரி, 45 கிலோவுக்கு ஒரு சட்டி 45 கிலோ. ஆமாம். அது வந்து 1 கிலோ முந்திரி, 1/2 கிலோ பாதாம். ஒரு சட்டிக்கு மட்டும் 1 கிலோன்றீங்களா? 45 கிலோக்கு மாட்டாங்க. ஓ, அப்போ வந்து இதில் மெயினே வந்து முந்திரி பாதாம் தான். ஆமாம். நெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நான் 3 லிட்டரு, நெய் 4 லிட்டரு, 45 கிலோ, தயிர் வந்து 2 லிட்டரு, அப்புறம் மற்ற கருவேப்பட்டை, ஏலக்காய், இஞ்சி பூண்டு. இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, கருவேப்பட்டை 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம், கிராம்பு ஒரு 10 கிராம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நல்லா கொதிச்சு வந்து நம்ம கிண்டுவோம். ஒரு 3/4 வேக்காட்டில் வாழைக்காய் போடுவோம். வாழைக்காய் போட்டு அப்படியே இருந்துச்சு. வாழைக்காய் வந்த உடனே அந்த முந்திரி பருப்பு, பாதாம் போட்டு ஒரு விரட்டி அப்படியே ஒரு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தம்மில் கிடக்கும். அதோடய இறக்கிடுவோம். அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். இந்தா எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஆமாம். ஆ ஆ ஆ தண்ணி தொளிச்சு ஒரு சட்டிக்கு 9 ஆப்பை. 9 ஆப்பையா? முக்கால் பதத்தில் போட்டிருக்கீங்களோடனே வாழைக்காயா? ஐடி பேய் இல்லை நைட்டு ஒரு 2 மணியோட போயிட்டு 3 அது 2 மணி தான். 4 5 6 தண்ணி கொஞ்சம் ஊற்றுட்டா? அங்கே சமையல் வேலை முடிஞ்சு இங்கே நிக்கா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை வந்து பள்ளியில் வச்சு நிக்கா ஓதிட்டுருக்காங்க. இங்கே பொண்ணு வந்து பந்தல் போட்டு பந்தலில் பொண்ணு உட்கார வச்சுருக்காங்க. இனிமேல் மாப்பிள்ளை வந்து கைப்பிடிச்சு விடுவாங்க. நாம் பந்தலில் உட்காந்துருந்த சமயத்தில் இங்கே அரைச்சி வச்ச அந்த ஊறுகாய் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மாசித்தூள், எடுத்து வச்ச தாளிப்பு எல்லாத்தையும் போட்டு இங்கே பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். ஆமாம், அப்படா ஃபேஸ் போடலாமா? என்னம்மா? வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். ரெண்டு ஸ்பீடு இல்லையே, ஸ்பீடாக போச்சுன்னா இருக்கு, வேணும் வாங்கிக்கலாம். நம்ம ஊரில் மாதிரி இங்கே தனித்தனியாக உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. ஒரு தாளத்தில் வச்சு 2 பேர் 3 பேர் கூட சாப்பிடுவாங்க. இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்ருக்கோம். மட்டன் கலரி கறி, இந்த பருப்பு, இந்த காம்பினேஷனோட லைட்டாக அவங்க வச்சுருக்க அந்த ரசத்தையும் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே நல்லா க்ளீனாக நீட்டாக பண்ணாங்க. எல்லாத்தையுமே மூடி வச்சு சமைச்சாங்க. காயல்பட்டினத்தில் உள்ள மாமா வீட்டு கல்யாணத்தை சிறப்பாக முடிச்சுட்டு ஜாலியாக ஊருக்கு கிளம்பியாச்சு. ஹாய்